நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிட்ஜர்னி பற்றி தான். மிட்ஜர்னியில் நமக்கான ஒரு ஓன் சர்வரை கிரியேட் பண்ணுறது எப்படி, ஓகேங்களா? அதில் என்னென்னலாம் பண்ணணும், அந்த ஓன் சர்வர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் மிட்ஜர்னியோட பாட்டை எப்படி நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணிட்டு நாம ரெகுலராக எதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மிட்ஜர்னி பாட்டில், ஓகேங்களா? மிட்ஜர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கீழே வந்து ட்ரையல்ஸை போட்டுட்டு நியூபீஸில் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம், ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட், நம்ம கொடுக்குற அந்த அவுட்புட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய இதில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், நிறைய போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட ஃபோட்டோஸ் எங்கே போகுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியல இல்லைங்களா? அப்போது நம்மளோட போஸ்ட் மட்டும் ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த சர்வர் கிரியேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு ஒரு ஓன் சர்வரை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கொடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கணும் இதிலே, அதாவது இந்த மெயின் இதிலே நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? இன்பாக்ஸ் அப்படின்னு இந்த இன்பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்பாக்ஸில் இந்த அன்ரீல்ஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஜென்ரலாக இந்த அன்ரீல்ஸில் இருக்கும். அன்ரீல்ஸில் வந்து மற்றவங்க போட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த மென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா பிக்சரும் உங்களுக்கு இங்கே காமிக்கும், ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம பண்ணுறதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அது மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து மென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த மென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ணதெல்லாம் உங்களோட ஜாப் எல்லாம் அங்கே வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணலாம். அந்த சர்வர் கிரியேட் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இது மாதிரி ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், ஓகேங்களா? இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட் சர்வர் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மை ஓன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபார் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் சர்வர் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க, வாட் எவர். இப்போ நான் வந்து சாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் போய்ட்டு ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் வேணால் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அடுத்தது கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சர்வர் வந்து கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா? இந்த சர்வரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மிட்ஜர்னியை ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுதான் உங்களோட சர்வர். இந்த சர்வர் நான் அதாவது சாம்பிள்னு ஒரு சர்வருக்கு அந்த சர்வர் நான் கொடுத்துட்டு இப்போ இந்த சாம்பிள் சர்வருக்கு மிட்ஜர்னி வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா, அந்த பாட் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மிட்ஜர்னியை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? மிட்ஜர்னி பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மிட்ஜர்னி பாட்டுன்னு இருக்கும். இந்த மிட்ஜர்னி பாட்டுன்னு ரைட்டில் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மிட்ஜர்னி பாட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட் டு சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆட் டு சர்வர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் இது மாதிரி வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா சர்வரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இதில் எந்த சர்வருக்கு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க ட்ராப் டவுன் பண்ணுங்கள். நம்ம கிரியேட் பண்ண எல்லா சர்வர் இதில் காமிக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்து சாம்பிள். ஆக்சுவலாக சாம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்தது ஆத்தரைஸ் கொடுங்க. ஐ எம் ஹியூமன். இப்போ வந்து ஏதோ சம்திங் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஈச் இமேஜ் கண்டெய்னிங் ரஃப் சி. ஓகே, இப்போ நமக்கு ஆத்தரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பாட் நீங்கள் அந்த புதுசாக கிரியேட் பண்ண சேனலை போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ சாம்பிள் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்லாஷ் இமேஜின். இப்போ நீங்கள் ஏதாவது பிக்சர் என்ன ட்ரை பண்ணலாம், மோனோகிராம்ஸ் ஃபார் லெட்டர் எம், ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் உங்களோட ஓன் சர்வரை கிரியேட் பண்ணி அந்த ஓன் சர்வரில் மிட்ஜர்னி பாட்டை ஆட் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இது வந்து நமக்கு மெயின் அக்சஸில் தெரியுமா தெரியாதா அப்படின்றதுலாம் டவுட் இருக்குது. சில பேர் தெரியும்னு சொல்கிறாங்க, சில பேர் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களோட ஓன் பிக்சரை நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணி நீங்கள் மட்டும் ப்ரைவேட்டாக இல்லைங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைவேட்டாக மாற்றுறதுக்கு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. எனிவே நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.